ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹலோ, என்னன்னா 2 பேருக்கு பிரச்சனை வராத அளவுக்கு வெளியே வந்துடலாம். சொல்றது கேளு. தெரியும் பிரச்சனை போய் மாட்டிக்காத. அண்ணா, நீங்க தப்பிக்கிற வழியை தானே நீங்க ஃபர்ஸ்ட் பாப்பீங்க. அப்புறமா நான் தான் ஊருக்கு போக இல்லாம சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. நாங்க ஜனவரி மாதமே போக வேண்டிய நாங்க இந்த பிரச்சனையாலதான் நாங்க இவ்வளவு காலம் இருக்கிறோம் தெரியுமா, இந்த கோட்டையடி பிரச்சனையால. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுகா குன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் ஆக்டிங் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான இலங்கையை சேர்ந்த சிலக்ஷனா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் டூரிஸ்ட் விசாவில், அதாவது 45 நாட்கள் வரை தங்கும்படி இலங்கையிலிருந்து இந்தியா வந்த சிலக்ஷனா தனது காதலன் மணிகண்டனை திருமணம் செய்து கொண்டார். ஐயா வணக்கம், என் பேர் மணிகண்டன், குணத்தூர் கிராமத்திலிருந்து பேசுகிறோம். இவங்க எங்கள் மனைவி, இவங்க பேர் சிலக்ஷனா. இவங்க ஸ்ரீலங்கா. நாங்கள் இன்ஸ்டால் மூலமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். எனக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, அவள் பேர் தாரணிகா. நாங்கள் இவர் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வருது ஐயா. பின்னர் சிலக்ஷனா கர்ப்பமாகி பிரசவத்திற்காக ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது சிகிச்சைக்கு பதிவு செய்ய செவிலியர்கள் ஆதார் கார்டு கேட்டதால் மணிகண்டனும் சிலக்ஷனாவும் ஆதார் கார்டு விண்ணப்பிக்க அருகில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது ஆதார் கார்டு வேண்டும் என்றால் முதலில் சிலக்ஷனா பெயரில் ஏதாவது ஒரு அடையாள அட்டை இருக்க வேண்டும் என்றதோடு ஊத்தங்கரையில் எழில் கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி வரும் எழில் மாறனை பாருங்கள் எனவும் கூறியுள்ளனர். மணிகண்டனும் சிலக்ஷனாவும் எழில் கம்ப்யூட்டர் சென்டருக்கு சென்ற போது அங்கிருந்த எழில்மாறன் அவர்களிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு முதலில் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கியதோடு அதனை வைத்து ஆதார் கார்டும் வழங்கியுள்ளார். பின்னர் இந்த ஆவணத்தை கொடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சிலக்ஷனாவுக்கு குழந்தை பிறந்தது. நான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு கன்சீவாக இருந்தாங்க. அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல் போன பிறகு இவங்களுக்கு தடுப்பூசி கார்டு ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இவங்க ப்ரூஃப் எதனா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்க. இவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த ஐடி ஒன்று இருந்தது, இது பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இவங்களது ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆதார் கார்டு இவங்களது அதாவது இந்தியாவோடது இல்லை, ஸ்ரீலங்காவோட தான் இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு ஆதார் கார்டு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக போனோம். போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக போய் இங்கே பண்ண முடியாது, நான் ஒருத்தர் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் எழில்மாறன்ற ஒருத்தர் காமிச்சு விட்டாங்க. அங்கே போய் பார்த்தோம். அவர் போய் பார்த்தது எங்களுக்கு ஒரு ஓட்டை ஐடி ஒன்று போட்டு கொடுத்தோம். ஓட்டை ஐடி எடுத்து பின்னாடி தான் ஆதார் கார்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் ஓட்டை ஐடி எடுத்தோம். ஓட்டை ஐடிக்கு அவங்க ஃபேக்காக எடுத்து தந்தது எங்களுக்கு தெரியல. ஆனால் ஓட்டை ஐடி எடுத்து கொடுத்துட்டாங்க, அது எங்களுக்கு ஃபேக்குன்னு தெரியல. நாங்கள் அதை வச்சு ஆதார் கார்டு மூவ் பண்ணோம். ஆதார் கார்டை இந்நிலையில் மீண்டும் கருவுற்ற சிலக்ஷனா கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இலங்கையில் உள்ள தனது பெற்றோரை பார்க்க செல்வதற்காக சென்னையில் உள்ள விசா அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது ஆவணங்களை சரிபார்த்த அதிகாரிகள் சிலக்ஷனாவின் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை என்ட்ரி செய்த போது இந்த அடையாள அட்டை ஊத்தங்கரையை சேர்ந்த அசோக் குமார் என்பவருடைய பெயரில் இருந்தது தெரிய வந்தது. இது போலியான அடையாள அட்டை என்பதை அங்கிருந்த அதிகாரிகள் சொன்னபோது மணிகண்டனும் சிலக்ஷனாவும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் தான் எழில்மாறன் போலியான கார்டு ரெடி செய்து கொடுத்தது தெரிய வந்தது. நாங்கள் இவங்க ஸ்ரீலங்கா குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எஃப்ஆர்ஆர் ஆஃபீஸ்க்கு போனோம். எஃப்ஆர்ஆர் ஆஃபீஸ்க்கு போன பின்னாடி தான் தெரியுது எங்களுக்கு அது ஃபேக்குன்னு. பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி வச்சுனாங்க, ஓட்டர் ஐடி எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சிட்ட பிறகு இது அப்போ தான் எங்களுக்கு எஃப்ஆர்ஆர் ஆஃபீஸ் மூலமாக தான் எங்களுக்கு இது ஃபேக்குன்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச பின்னாடி தான் ஃபைன் போட்டாங்க. இது 55,000 ஃபைன் ஆகும், ஃபைன் கட்டிட்டு வேணால் எக்ஸாக்ட் விசா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார், நாங்கள் டிரைவர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம், நாங்கள் ரொம்ப கஷ்டம் வாழ்கிறது, பணம் ரெடி பண்ண முடியல எங்களால். அது கொஞ்ச நாள் 1 மந்த் 2 மந்த்து டைம் கேட்டோம். இப்போது அதுக்கு இது யார் ரெடி பண்ணி கொடுத்ததுன்னு கேட்டாங்க. இது மாதிரி எழில்மாறன்னு சொன்னேன். இது குறித்து சிலக்ஷனா கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி வரும் எழில்மாறனை தொடர்பு கொண்டு போனில் பேசிய போது 2 பேரும் பிரச்சனை இல்லாமல் வெளியே வந்துவிடலாம், எதுவும் செய்யாதீர்கள் என பேசியுள்ளார். ஹலோ, என்னன்னா
2 பேருக்கு பிரச்சனை வராத அளவுக்கு வெளியே வந்துடலாம், சொல்றது கேளு. தெரியும் பிரச்சனை போய் மாட்டிக்காத. அண்ணா நீங்க வந்து தப்பிக்கிற வழியை தானே நீங்க ஃபர்ஸ்ட் பாப்பீங்க. அப்புறமா நான் தான் ஊருக்கு போக இல்லாம சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. நாங்க ஜனவரி மாதமே போக வேண்டிய நாங்க இந்த பிரச்சனையாலதான் நாங்க இவ்வளவு காலம் இருக்கிறோம் தெரியுமா, இந்த கோட்டையடி பிரச்சனையால. ஆமா பிரச்சனை தான். நான் வந்து நீ வந்து அப்ளை பண்ணுமா 2 வருஷம் எங்கம்மா போன நீ? அண்ணா எங்களுக்கு 2 தெரியாது. வருஷம் போன நீ என்ன தெரியாது சொல்லிதான் அனுப்பிச்சு காதல் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாம். ஒரு லோன் எடுக்கும் போது தான் சொன்னாங்க. அம்மா நீ வெய்மா, நான் வீட்டுக்கு வர வெய்மா. இது குறித்து ஊத்தங்கரை கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் சட்டவிரோதமாக குடியேறுதல் மற்றும் போலி ஆவணங்கள் தயாரித்தல் ஆகிய சட்டப்பிரிவுகளின் கீழ் இலங்கையை சேர்ந்த சிலக்ஷனா, கணவர் மணிகண்டன், கம்ப்யூட்டர் சென்டர் உரிமையாளர் எழில்மாறன் ஆகியோர் மீது ஊத்தங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி வந்த எழில்மாறனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தம்பதியரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்து பேசிய மணிகண்டன் சிலக்ஷனா தம்பதியர் தங்களுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்றும் தாங்கள் குழந்தைகளோடு இந்தியாவிலேயே வசிப்பதற்கு தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பும் வழிவகைகளையும் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எங்க மனைவி வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வர மாதிரி ஹெல்ப் பண்ணி தரணும். அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்க்கணும். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும், பிரிச்சிடாதீங்க. அவங்களும் என்னை நம்பி வந்திருக்காங்க, நானும் அவளை நம்பி தான் இருக்கோம். குழந்தையும் இருக்கு, நாங்கள் இந்தியாவிலேயே வாழணும். அதனால தான் நான் உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேன். எங்கள் தமிழக அரசு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.